கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் பலவான்கள், யூ ஆர் ஸ்ட்ராங். நிறைய நேரத்தில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் பலவீனர்கள் என்று. நம்மை குறித்து ஒரு யோசனை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. என்னவென்றால், நான் பலவீனன், நான் பலவீன பாத்திரம், நான் பலவீன ஒரு சரீரம், நான் பலவீனன் கிடையாது. நீங்கள் பலவான். கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக உங்கள் உள்ளத்திலே நான் எழுதுகிறேன், உங்கள் மனதிலே நான் எழுதுகிறேன். நான் பலவான் என்று உங்கள் நாவுகளை திறந்து இப்பொழுது தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக என்னை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிற இடத்திலே நாவுகளை திறந்து சொல்லுங்கள், நான் பலவான். I am strong. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் பலவான். இந்த காரியத்தில் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நினைவு எப்படியோ நீ அப்படியே. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். இருதயத்தின் நினைவு எப்படியோ நீங்க அப்படியே. உங்க இருதயத்தில் நீங்க உங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பலவான் என்றால் நீங்கள் பலவான் தான். நீங்க பலவீனமாக யோசிக்க கூடாது, அப்படி இருந்தாலும் அதை பேசக்கூடாது. அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குகிறது நான் சொல்லுகிற காரியம்? எப்பொழுதும் நான் பலவான் என்று சொல்லுங்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், மறுபடியும் சொல்லட்டேன், உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அப்படி என்றால் என்ன? உனக்குள் இருக்கிறது பெரிய வல்லமை, உனக்குள் இருக்கிறது பெரிய பலன், உனக்குள் இருக்கிறது பெரிய சக்தி, உனக்குள் இருக்கிறது கர்த்தருடைய பராக்கிரமம், உனக்குள் இருக்கிறது கர்த்தருடைய ஜெய கம்பீரம், உனக்குள் இருக்கிறது தேவனுடைய கரம், அவருடைய வல்லமை உனக்குள் வெளிப்படுகிறது. அப்ப இன்றைக்கு இதுதான் சத்தியம். பாருங்க, கர்த்தர் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நமக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய பலனாய் இருக்கிறோம். நாம் சாதாரணமான நபர்கள் அல்ல, தேவனுடைய ஆவியிலே நிறைந்த தேவனுடைய பலவான்கள். ஜக்கரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் பலத்தில் அல்ல, என் பராக்கிரமத்தில் அல்ல, தேவ ஆவியினாலே அவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். அப்ப எனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறதுனாலே நான் பலவானாக இருக்கிறேன், பலவீனனாக இல்லை. ஒருவேளை சூழ்நிலை அப்படி எனக்கு காரியத்தை காண்பிக்கலாம், ஆனால் நான் பலவான் என்ற காரியத்தை நீங்கள் இன்றைக்கு மறக்கவே கூடாது. ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க, சத்துருவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியை சுதந்தரிக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால், உங்களுடைய பலவீனங்களை என்ன பண்ணணும்? மேற்கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். You got to learn to overcome your weakness. எல்லா மனுஷனுக்கும் வீக்னஸ் இருக்கு. ஆனா எல்லா மனிதர்கள் செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? அந்த வீக்னஸை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இது வராது, எனக்கு இது தெரியாது, எனக்கு இது அவ்வளவா சரிப்படலை, நான் இதில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுக்க மாட்டேன். நிறைய பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க பாருங்க, பயந்து ஓடிடுவாங்க. ஏனென்றால் அவங்களுடைய வீக்னஸை அவர்கள் அதிகமாக தியானிக்கிறார்கள், அவங்களுடைய வீக்னஸை அவங்கள் அதிகமாக சிந்திக்கிறார்கள். அந்த அவங்க வீக்னஸ் தான் அவங்களுடைய மனதில் அதிக இடத்தை பிடித்திருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்குள் பலவான்கள் என்ற காரியம் அவர்கள் மனதில் இடம் பிடிக்கல. வசனம் எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் அவங்க மனதில் அதை இடம் பிடிக்காத காரணத்தினால அவங்க எங்க போனாலும் அந்த பலவீனத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனா இருந்தாலும் சரி, காலேஜில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல வேலை ஸ்தலத்தில் வேலை செய்தாலும் சரி, என்ன பிசினஸ் செய்தாலும் சரி, குடும்பம் தான் சரி, அந்த வீக்னஸையே நிறைய பேசுற ஆட்களை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன்.
ஏதாவது ஒரு செய்ய சொன்னா அது எனக்கு தெரியாது, அது எனக்கு வராது, நான் செஞ்சு அது நல்லா வருது கிடையாது, ஆகவே நான் செய்யறதே கிடையாது என்று சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போய்விடுவார்கள். ஏதோ ஒரு காரியத்துல தான் அவங்க வந்துட்டு வீக்கா இருப்பாங்க, ஆனா அதையே பேசி பேசி அவங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் வந்துட்டு எப்படி ஏறுறாங்க, பலவீனர்களாய் காணப்படுகிறார்கள். அவங்களால போல்டா ஒரு காரியத்தை செய்ய முடியல, அவங்களால தைரியமா ஒரு காரியத்தை வந்துட்டு என்ன பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல, டிசிஷன் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க ரொம்ப வீக் என்று. நான் சொல்றேன் பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக உங்களுக்குள் நேராக புறப்பட்டு வருகிறது. நீங்கள் பலவான்கள், நீங்கள் வீக் கிடையாது, நீங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறீர்கள். அப்போ என்னுடைய வீக்னஸ்ல, அல்லேலூயா, என்னுடைய வீக்கஸ்ட் மொமெண்ட்ல, என்னுடைய வீக்கான நிலைமையில நான் என்ன பேசுறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் வீக்கா இருக்கிறேன், ஆகவே நான் வீக்கு அப்படி நான் சொன்னேன்னா நான் உண்மையிலேயே வீக்கு. ஆமென். நான் வீக்கா இருக்கிறேன், நான் அதையே வீக்குன்னு சொன்னா நான் வீக்கு. நான் வீக்கா இருக்கப்போ நான் என்ன சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லணும். நான் வீக்கா இருக்கிறப்போ நான் அதே சொல்றேன் பாருங்க, நான் வீக்குங்கன்னா அப்ப கிராக் ஆயிடும் வாழ்க்கை. அந்த இடத்துல ஒரு கிராக், அந்த காரியத்தில் வந்து ஒரு முழுமை கிடைக்காது. வீக்கு வீக்குன்னு சொல்லி அழிக்க பண்ணிட்டே இருக்கிறீங்க. நான் வீக்கு தான், ஆனா அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசும் பொழுது சூழ்நிலை மாறுகிறது.